அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த தேர்வு எப்படி இருந்தது, இதற்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு சற்று கடினமாக இருந்தது என்பதுதான் மாணவர்களுடைய கருத்து. கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வு தமிழ் ஆங்கில பகுதி ஆவரேஜ் பொதறிவு கடினம். அதாவது தமிழும் ஆங்கிலத்தில் அந்த கொஷின்ஸ் எடுக்கிறப்போ அது ஆவரேஜாக இருந்திருக்கு. பொதறிவு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு. பிரிவு வாரியாக கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A முதல்நிலை தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள், வாரியங்கள், வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 2ஆம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 2A தேர்வை செப்டம்பர் 28 அன்று நடத்தியது. இந்த தேர்வு மூலம் நேர்முக தேர்வு அடங்கிய 50 பணியிடங்களும் நேர்முக தேர்வு அல்லாத 595 பணியிடங்களும் என 645 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. குரூப் 2 குரூப் 2A முதல்நிலை தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குரூப் 2 குரூப் 2A தேர்வு கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். குரூப் 2 குரூப் 2A கட் ஆஃப் தொடர்பாக யூனிக் அகாடமி சார்பாக இந்த கட் ஆஃப் நிலவரத்தை கூறுகிறோம். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தேர்வின் கடினத்தன்மை அதிகமாக இருந்தாலும் கட் ஆஃப் அதிகமாகவே இருக்கும். ஆங்கிலத்தால் கடினமாக இருந்தது. தமிழ் சற்று கடினமாக இருந்தாலும் ஆங்கிலத்தை விட சற்று எளிதாக இருந்தது கணிதம். தமிழ் கணிதம் வினாக்கள் அதிக நேரம் தேவைப்படுபவையாக இருந்தது. அதாவது டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாத நம்ம சால்வ் பண்ணி போடுற மாதிரி கணிதம் இருந்தது. பொதறிவு பகுதி பாதி வினாக்கள் எளிதாகவும் பாதி வினாக்கள் கடினமாகவும் இருந்தது. குரூப் 2 முதல்நிலை தேர்வு கட் ஆஃப் பொது பிரிவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மொத்தம் 50 காலி பணியிடங்களுக்கான கட் ஆஃப் 163 முதல் 165 இந்த கட் ஆஃப் நீங்கள் இருந்தால் எதிர்பார்க்கலாம். பிசி 161 முதல் 163, எம்பிசி 159 முதல் 161 வரை, பிசிஎம் 155 முதல் 157 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 153 முதல் 155 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ 150 முதல் 152 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 148 முதல் 150 வரை எதிர்பார்க்கலாம். இதிலிருந்து பெண்களுக்கு 3 கட் ஆஃப் மதிப்பெண்களும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 4 கட் ஆஃப் மதிப்பெண்களும் குறைய வாய்ப்பு உள்ளது. குரூப் 2A முதல்நிலை தேர்வு கட் ஆஃப் எப்படி இருக்கும்? நாம் இதற்கு முன்பு குரூப் 2A பார்த்தோம். இந்த குரூப் 2 பார்த்தோம். இப்போ குரூப் 2A ஏன்னா அதில் வேக்கண்ட் 50 தான் இருந்தது. இப்போ இதில் பொது பிரிவினருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 159 முதல் 161 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 155 முதல் 157 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 154 முதல் 156 வரை எதிர்பார்க்கலாம். பிசிஎம் 148 முதல் 150 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 146 முதல் 148 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ 145 முதல் 147 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 144 முதல் 146 வரை எதிர்பார்க்கலாம். இதிலிருந்து பெண்களுக்கு 3 மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண்களும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 5 கட் ஆஃப் மதிப்பெண்களும் குறைய வாய்ப்புள்ளது. இங்கு கட் ஆஃப் என குறிப்பிடுவது கேள்விகளின் எண்ணிக்கையை தான். நம்ம 200க்கு இத்தனை கேள்விகள் சரியாக நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பெண் அல்ல, இது தற்காலிக கட் ஆஃப் கணிப்பே. இதனை விட கட் ஆஃப் கூடுதலாகவோ அல்லது குறைதலாகவோ வர வாய்ப்பு
நாம் அந்த தேர்வு ஆன்சர் கீலாம் வெளியிட்ட பிறகு தெரியும். எப்பயுமே நம்ம வந்து இந்த கட் ஆஃப் இருக்கும் என்று சொல்கிறோம். அப்புறம் டிஎன்பிசியுடைய இறுதி முடிவு தான் ஃபைனலானது. இந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் அடுத்த தேர்வு முதன்மை தேர்வு எழுதுவதற்கான நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் என்பதற்காக இந்த கட் ஆஃப் இப்போ இந்த கேள்வியினுடைய தன்மை கேட்டிருந்த தன்மையை பொறுத்து நாங்கள் வந்து கணித்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மதிப்பெண் உள்ள மாணவர்கள் அடுத்த நிலை தேர்வுக்கு தைரியமாக தயாராகலாம் என்பதை யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் தலைவர் ஜே கோவிந்தராஜ். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.